ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது மிகுந்த கூடாத காரியமாய் இருக்கிறது. ஊசியின் காதிலே ஒட்டகமானது கூட புகுந்து போயிடும், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் வர முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, அப்படி என்று சொன்னால் யார்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை நாம் இங்கு கேட்கிறோம். 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதத்தில் என் தேவைகளை சந்திக்க தேவனாலே கூடும், என் பிரச்சனைகளை தீர்க்க தேவனாலே கூடும், என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்பதுண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கிறார். நாம் நிறைய நேரங்களில் கேட்கிற ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படிங்க நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும், இதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும், நாம் கேட்கிறது உண்டு. நாம் கேட்கிற கேள்வி எல்லாமே நம்மால் முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கீழே ஒரு வசனம் சொல்லுது, 37வது வசனம், தேவனால் கூடாத காரியம். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று திகைக்கிற தேவ பிள்ளையே, இது எப்படி முடியும் என்று அங்கலாய்க்கிற தேவ மனுஷனே, வேதம் சொல்லுகிறது, உன்னால் இது முடியாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான தலைப்பு, தேவனாலே எல்லாம் கூடும். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். கடவுளுடைய சமூகத்திலே எல்லாம் அவராலே கூடும். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மார்க்கு 10:27 சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாதது, இந்த உலகத்தில் மனிதனால் கூடாதவைகளை, உன் அதிகாரத்தினால் கூடாதவைகளை, உன்னுடைய சம்பாத்தியத்தினால் கூடாதவைகளை, உன்னுடைய பக்க பலங்களினால் கூடாதவைகளை, உன் அரசியல் செல்வாக்கினால் கூடாதவைகளை தேவனாலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு தனி மனிதனாய் இருக்கலாம், நீ தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம், உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்திருப்பாய் என்று சொன்னால், உன்னை சுமக்கிற, உன்னை அழைத்த தேவன் உன் பக்கபலமாய் இருப்பார் என்று சொன்னால், அவரால் கூடாத காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே சகல அதிகாரம் படைத்தவர். ஆமென். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகல அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 42-43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்படி அவராலே கூடும்? நினைத்தருளும் என்று சொன்னானா? யார் சொன்னது? கள்ளன், புறக்கணிக்கப்பட்டவன், தண்டிக்கப்பட்டவன், தேசத்தாலே ஒதுக்கப்பட்டவன், மக்களாலே புறக்கணிக்கப்பட்டவன், குற்றம் சாட்டப்பட்டவன், இப்பொழுது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன், எல்லாருடைய பார்வையில் அவன் கள்ளன். அவன் சொல்றான், கடைசி நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருள்வாய். ஆண்டவர் சொல்றார், உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட த டைரக்ட் கிரீன் கார்டு என்று சொல்வார்கள். த கிரீன் கார்டு இல்லையா, வெளியே தேசங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கிரீன் கார்டுன்னு சொன்னாங்க. த லாஃபுல் பர்மனன்ட் ரெசிடென்ஸ்
அத்தாரிட்டி, அந்த கார்டினுடைய வேல்யூ. நீங்கள் அந்த நாட்டினுடைய குடிமகன். இப்போ இவன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, அது எங்கப்பா போய் செக் பண்ணுவாங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா, எம்பசியில் போய் அவன் வந்து பெர்மிஷன் வாங்கலை, ஏன் போகிறான் எதுக்கு போகிறான்னு சொல்லலை, எங்கே போகிறோன்னு தெரியல. ஆனால் நேராக பரலோகத்திற்கு அவனுக்கு ஒரு விசா கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த தேவனால் எல்லாம் கூடும். பிரசங்கினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, அவராலே மாத்திரம் தான் எல்லாம் கூடும். பிரசங்கி 5:19. எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அளிப்பது அனுகிரகம். யாருக்கு நினைக்கிறாரோ அவருக்கு அதை கொடுக்க முடியும். நாம நினைக்கலாம், நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. அது பின்னால வர. இப்போ ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க நினைத்தாலும் அவருக்கு ஒரு இமைப்பொழுதுல அவனை ஆசீர்வதித்து அவராலே உயர்த்த முடியும். ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் மார்க் 2:10 சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தை மன்னிக்க அவர் அதிகாரம் உள்ளவராயிருந்தார். அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கிறது, அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோவான் 10:18. மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். இந்த பூமியிலே உங்களுக்கு தேவையானதை கொடுக்க அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, நானே அதை அவனுக்கு கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அதனால தான் யோபு இதை தெளிவாய் சொல்றார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவரால் கொடுக்க முடியும் என்று நாம் விசுவாசிப்போம். நம்மால முடியாது பிரதர், என் பணத்தினால முடியாது, என் வேலையில முடியாது, என் அதிகாரத்தில் முடியாது, ஆனால் எனக்கு முடியாததை நான் ஆராதிக்கிற என் தேவனால் முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். ஆமென். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், நான் நேராக செய்திக்குள்ளே வருகிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும், என்னன்னா நம்முடைய பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. நாம் எப்பொழுதுமே வெளிப்புறமாய் ஒரு மனிதனை, ஒரு மனிதனுடைய குணநலனை, ஒரு மனிதனுடைய கேரக்டரை நாம் கணக்கிடுவோம். நாம் முகத்தை பார்க்கிறோம், தேவன் இருதயத்தை ஆராய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல இடங்களில் நம்ம அப்படி தான் வெளி தோற்றத்தை பார்த்து மனிதர்களை எடை போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு சகேயுவின் இடத்துல ஆண்டவர் வருகிறார், லூக்கா 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போ அதிகாரத்தில் வரும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனிதன் ஆயிற்றே. மனுஷனுடைய பார்வை பாருங்க, அவன் எதை தப்பு செய்கிறான், எங்கே குறைவாக இருக்கிறான், எந்த இடத்துல அவன் வீக்காக இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுவது என்பது மனிதனுடைய இயல்பு இல்லையா? நம்ம பேசினே இருப்போம், அவன் கொஞ்சம் வசதி ஆகிட்டான்னா சொல்லுவோம், அவன் உழைச்சி சம்பாதிச்சான்றதை விட அவன் எப்படி சம்பாதிச்சான்னு தெரியுமா? நம்ம அவனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை, அவனுடைய இயலாமையை, அவனுடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் நம் மனிதர்கள் பேர் போனவர்கள். ஆனால் நம்முடைய பார்வை அல்லது அந்த அந்த கூடியிருந்த ஜனங்களுடைய பார்வை, சகேயு வரி வசூல் செய்பவன், அநியாய வட்டி கொடுப்பவன், அவன் பாவியான மனுஷன். ஆண்டவரை பார்த்து பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவர் போறாரு பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வை எப்படி பாருங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அன்பு தேவ பிள்ளை, உலகம் உங்களை குறித்து என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உலகத்தின் பார்வை அல்லது உலகத்தின் பேச்சை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் உங்களை குறைத்துக் கொள்ளாதீர்கள். தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள், துன்பங்கள் வரும். நம்முடைய பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளை, பார்வைகளை பார்த்து பெருசாக யோசனை பண்ணியிருக்கோம். அது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப லேசாக போகிறதா இருக்கிறது. ஆகவே தேவ ஜனமே, நம்முடைய பார்வையை கர்த்தருடைய பார்வையாய் மாற்றுவோம். சபையில் ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிற, பிரசங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. எல்லாரும் போடுறாங்க, கடவுளுக்கு சத்தம் கேட்கட்டுன்னு காணிக்கைகளை கொட்டுறாங்க. ஆனால் கடைசியாய் ஒரு ஏழை விதவை காணிக்கை போடுகிறாள். எல்லாரும் பார்க்குறாங்க, பணக்காரர்கள் தங்களுடைய பகட்டை, தங்களுடைய பெருமையை,
தங்களுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாக பலிகளையும் காணிக்கைகளை கொண்டு வர ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அல்ல அவர்களே சிறந்தவர், ஏனென்றால் தனக்கு உள்ளதிலிருந்து அவள் கொடுத்தாள். கர்த்தருடைய பார்வை பாருங்க, உங்க உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு தன்னுடைய படகை பார்க்கிறான், அது ரொம்ப காலியா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பற்ற அந்த கீழ்ப்படிந்த உடனே கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த படகு நிறைய மீனாய் இருந்தது. நமக்கு எப்பொழுதுமே காலியான பாத்திரங்கள் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றில். உன் காலியான பாத்திரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய அற்புதத்தினாலே, அதிசயத்தினால் நிரப்ப அவருக்கு வல்லமை உண்டு என்பதை மறந்துவிடாதீங்க. சீஷர்கள் பார்த்தாங்க, இது வனாந்தரமாக இருக்கிறது, இந்த ஜனங்களை இப்படியே அனுப்பிடுங்க, ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, அவங்க பட்டணத்துக்கு போய் தான் சாப்பிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு? 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. அவங்களுடைய பார்வை அது ஒரு ஆளுக்கான சாப்பாடு. கர்த்தருடைய பார்வை அது மீதமாய் இருக்கிற 12 கூடைகள். அன்பு தேவ பிள்ளையே, உன் கொஞ்சத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் விரும்பும். ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக அவர் அதிகாரம் படைத்தவர் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்கு போகிறீங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பியூனை பார்த்தா நமக்கு பயம், அந்த அக்கௌண்டன்ட் அல்லது அட்மின்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், அங்கே இருக்கிற முக்கியமான இல்லையா ஆர்ஐயை பார்த்தா பயமாக இருக்கும், விஓவை பார்த்தா பயமாக இருக்கும். அப்படி தானுங்களே? அங்கே இருக்கிறதானே டெப்டி கலெக்டரை பார்த்தா பயம் இருக்கும். ஆனால் உனக்கு கலெக்டர் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், அவர் உன் தோள் மேலே கை போட்டிருப்பார்னு சொன்னால், நீ பயந்த எல்லாரும் உங்களை பார்த்தும் பயப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க. அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமையினாலே ஆளுகை செய்கிறவர். சரி, 4 அதிகாரங்கள் அல்லது 4 விதமான பார்வைகளை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாய் வேகமாய் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருடைய பார்வை அல்லது ஆண்டவருடைய அதிகாரம் 4 காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில அது இடைப்படுகிறதா இருக்கிறது. 1, இயற்கையின் மேலே தேவனுடைய அதிகாரம் பெரிதாய் இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்களில் இயற்கையை வணங்குகிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தன்னை விட எது சக்தி மிகுந்ததாக இருக்கிறதோ, தான் எதை மேற்கொள்ள முடியவில்லையோ, மனிதன் அதையெல்லாம் கடவுளாக மாற்றிவிட்டான். அதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்தான், அதை ஆராதிக்க ஆரம்பித்தான், அதை தொழுது கொள்ள ஆரம்பித்தான், அதற்கு பூஜை செய்ய ஆரம்பித்தான், அதற்கு பயப்பட ஆரம்பித்தான். அது தெய்வங்களாய் மாறின. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் இயற்கையை உண்டாக்கினவர், படைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர். சங்கீதம் 136 நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லது சங்கீதம் 148 எடுத்துக்கொண்டாலும் 1-14 வரை உள்ள வசனங்கள் இயற்கையின் மேல் தேவனுடைய அதிகாரம் எவ்வளவு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் பேரிட்டு அழைத்தார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளும் உண்டாக கடவது என்று பூமியை வானத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லாவற்றையும் அவரே பேர் சொல்லி அழைத்தார், அதிலே உன்னையும் என்னையும் பிழைக்க வைத்தார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்கிற அதிகாரமும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயற்கையின் மேலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் தகப்பன் அதிகாரம் பெற்றவர் என்று சொன்னால், அவருடைய பிள்ளையாகிய நானும் அதன் மேலே அதிகாரம் உள்ளவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் தகப்பன் அதிகாரம் பெற்றவர் என்றால் அவருடைய பிள்ளையாகிய எனக்கும் அதிகாரம் இருக்கிறது. என் தகப்பனுடைய சொத்தில அவருக்கு எந்த அளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கிறது. ஏன்? நான் அவருடைய பிள்ளை. இப்ப சொல்லுங்க, இயற்கையின் மேலே தேவனுக்கு அதிகாரம் இருந்தது, உங்களுக்கு அதன் மேல் அதிகாரம் இருக்கா இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. 2 பேர் தான் ஆமேன் சொல்றீங்க. அல்லேலூயா. நான் சில வேத வசனங்களை, உதாரணங்களை சொல்லுகிறேன். நீங்கள் மீண்டும் மனம் மாறி சொல்லுவீர்கள், இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. ஆமேன். வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். 4ஆம் அதிகாரம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் பார்க்கிறாங்க, இதுவரை என் படகில இருந்தவர் ஒரு மனிதர் என்று நினைத்தேன்,
இதுவரை என் படகில் வந்தவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்தேன். இதுவரை என் படகில் வந்தவர் ஒரு உபதேசங்களை கொடுத்து மக்களை மனமாறச் செய்கிறவர் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நினைக்கிறேன், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? இதுவரை காற்றுக்கையும் கடலையும் பார்த்து பயப்பட்டிருந்த நான் பயணிப்பது யாரோடு? காற்றும் கடலும் கீழ்ப்படுகிற வல்லமையுடைய ஒரு தேவனோடு என்கிற ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள கிடைக்கிறது. அவர்கள் பயந்தார்கள். நீங்க வேதத்தில் வாசிச்சீங்களா தெரியும். இயேசு நடுஜாமத்தில் கடலின் மேலே வருகிறார். அப்பொழுது நடந்து வருகிறதை பார்த்து பேதுரு சொன்னான், கர்த்தரே நீரே ஆனால் நானும் நடக்கட்டுமா? கேட்குறாங்களா இல்லையா? அப்ப சொல்றார், நடந்து வா. இப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு நடந்து வருகிறார், பேதுருவும் நடந்து போகிறார். கவனிக்கணும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் கடல் மேலே நடந்தால் நீங்களும் நடக்க முடியும். தேவன் வியாதிக்கு சுகம் கொடுத்தால் உங்களாலும் முடியும். தேவன் அற்புதங்களை செய்வார் என்றால் உங்களும் முடியும். அல்லேலூயா. இப்போ காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. எப்படி கீழ்ப்படிந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே எதிரே செங்கடல் வந்தது. பயந்தார்கள், நின்றார்கள். மோசே தன் கோலை நீட்டினான், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. யோசுவா கானானுக்குள் போவதற்கு முன்பதாக யோர்தானை கடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அது அறுவடையின் காலமாய் இருந்ததினால் மேலே இருந்து வருகிற தண்ணீர் மிக வேகமாய் புரண்டு வந்தது. இதை எப்படி கடக்க முடியும்? யோசுவா சொல்லுகிறான், ஆசாரியர்களை பார்த்து, நீங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு அந்த ஆற்றுக்குள்ளே காலை வையுங்கள். அவ்வளவுதான். வந்த தண்ணீர் பின்னிட்டு ஓடினது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, இயற்கை தம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இயற்கையின் மேல் தேவனுக்கு அதிகாரம் இருந்ததை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது. உனக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 67:6 நாம் வாசிக்கலாம். இயற்கையை கர்த்தர் உனக்காக என்னக்காக உண்டாக்கினார் என்பதை மறந்துடக்கூடாது. பூமி தன் பலனை தரும், எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயற்கை மூலமாய் வருகிற பலன் கர்த்தர் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 25:19 ஒருவரும், சகரியா 8:12 ஒருவரும் வாசிக்கலாம். இந்த 3 வசனங்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இயற்கை மூலமாய் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியா இல்லையா, நிறைய குறையோடு கூட இல்லை, ஒரு திருப்தியே ஆகாரத்தில் தான் முடியுது. நீங்கள் ஒரு திருமணத்திற்கு போனால், கல்யாணம் எப்படிங்க நடந்துச்சு, நாம் சொல்கிற ஒரு காரியம், என்னையா சோறு போட்டான். நீங்கள் கேட்குறது கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேள்வி கேட்டால், என்னையா சோறை போட்டான். அப்போது எங்கே முடியுது நிறைவான ஒரு திருமணம் என்றால் ஆகாரத்தில் முடிகிறது. இந்த ஆகார திருப்தினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான பலனை, இந்த பூமி தன் பலனை கொடுத்து ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வசனம் சகரியா 8:12. கனியை தரும், பூமி தன் பலனை தரும். அப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ, இயற்கையை உங்களுக்கு பக்கபலமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். இயற்கையில் நீங்க படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அது உலகம் சொல்றது. உங்களுக்காக இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுறத இயற்கை உங்களுக்காக செய்யும். நீங்க சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை சுற்றிலும் தேவன் இயற்கையை உங்கள் கையில கொடுத்து அதன் அதிகாரத்தை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். எப்படி இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா பிரதர்? நான் சொல்ற தமிழ்ல தானே பேசுறேன். இயற்கையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியுன்ற ஒரு அழிலையா சொல்லுங்க, முடியாதுன்ற ஒரு அழிலையா சொல்லுங்க, முடிந்தும் முடியாதுன்ற ஒரு அழிலையா சொல்லுங்க. இது எப்படின்னு சொன்னா, இந்த அல்லேலூயான்றதை இந்த கும்பலில் போட்டுடணும். நாம் எப்பொழுதுமே அல்லேலூயா உரிமையாக நம்பிக்கையாக சொல்லணும். இயற்கையின் மேலே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆமாம், மெஜாரிட்டி இங்கே தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவதாக.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு சாதாரண மனிதன் இயற்கையை பார்த்து சொல்லுகிறான். தம்பி என்ன பண்றீங்க? எலியா ஆகாபை நோக்கி, ஒரு சாதாரண மனுஷன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். வாசிங்க. இந்த வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் இயற்கையை கட்டுகிறான். எத்தனை வருஷம்? 3 வருஷம். பூமியில பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. எப்படி விளைச்சல் இருக்கும்? பஞ்சம், அதிகபட்சமான வறுமை. ஒரு சாதாரண ஒரு மனிதன் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு வானம் கட்டுப்பட்டது. அல்லேலூயா. தன் பிள்ளை சொன்னதற்காக தேவன் வானத்தை கட்டினார். இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னால் தேவன் இயற்கையை உங்களுக்கு கட்டுவார். ஆனால் ஒன்று, அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேசத்தில் மழை இல்லாததற்கு காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் நான் ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போது திருவள்ளூரில் மழை காலம்னு வச்சுங்க, நம்மால் ஒரு கூட்டத்தை வைப்பான், ஒரு உபவாச ஜபத்தை போடுவான். மழை காலத்தில் கூட்டத்தை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த வானத்தை கட்டுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார், வானத்தை கட்டுவார். இவன் கட்டணவன் என்ன பண்ணோம்? கட்ட அவிழ்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த எலியா கட்டினார்ல, அவன்தான் அந்த வானத்தின் கட்டுகளை அவிழ்த்தான். நம்மால் வேலை முடிஞ்ச உடனே அப்படியே போயிடுறது. புரியுதுங்களா? இவன் இங்கே கட்டிட்டான். திருவள்ளூர் காலி. பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒருத்தன் மீட்டிங் நடத்துவான், அவன் கட்டுவான். அங்கே இருக்கிறவன் ஒருத்தன் கட்டுவான். உலகம் முழுவதும் கட்டப்பட்டபடினால்தான் வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயற்கை தன் பலனை கொடுக்க கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புத்தகத்தின் 18ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டான். ஆமென். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி தடை செய்யாதபடிக்கு. ஆமா, அடுத்த வசனம். அதற்குள்ளாக வானங்கள் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி போனான். அடுத்த வசனம். கை எலியாவின் மேல் இருந்ததினால் கட்டிக்கொண்டு. நல்லா கவனிங்க. இயற்கையை தேவன் தம்முடைய மக்களுக்கு சாதகமாய் வைத்திருக்கிறார். இப்போ 3 வருஷம் மழை இல்லை. இப்போ எலியா வந்து சொல்றாரு, மழை பெய்ய போகுது. எங்கேருந்து பெய்ய போகுது? எப்பொழுதுமே மழை சமுத்திரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? புயலாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், பெருமழையாக இருக்கட்டும், அது சுனாமியாக இருக்கட்டும், கடலிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அவன் சொல்கிறான், போய் பாரு. வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல, ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தரம் ஏறி ஏறி போய் பார்த்துருக்குறோம். வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? எல்லாம் ட்ரையாக இருக்குது பிரதர். இந்த மாதம் அடுத்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, இந்த மாதம் குச்னை. ஆனால் ஒரு நாள் வரும் உங்கள் ஜெபத்திற்கு பலனாக ஒரு கையளவு மேகம் கருத்து எழுந்திருக்கும். அப்பொழுது உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள உணர வேண்டும், இது கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் துவக்கத்தினால். இனி இந்த துவக்கத்தை ஒரு மனிதனால் நிறுத்த முடியாது. நாம் ஓட வேண்டிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி போய் ஆகாபினிடத்தில் சொல்லுகிறான், நீ ஏன் நேரா வேகமா இந்த நீ ரதத்தை கட்டி கொண்டு ஓடு, பெருமழை உன்னை தடை செய்யாதபடி ஓடு. நடந்தது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. உலகத்தானுக்கு தான் ரதம், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ரதத்துக்கு முன்பதாக தேவனுடைய கை எலியாவின் மேலே கொண்டு போய் இஸ்ரவேலுக்குள்ள நிறுத்தினது. உலகம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரம்பும், நீங்களோ தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யோசுவாவினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஜோஷுவா chapter 10 verse 1. யோசுவா கர்த்தர் எமோரியரையும்
ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து, ஒரு மனிதன் சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் இதற்கு சாட்சியா என்ன செய்யணும்? கடிகாரத்தில் பாகையை கொஞ்சம் அப்படி திருப்பி போடுங்க, அந்த நேரத்தை கொஞ்சம் பேக் வாங்குங்க. ஒரு இயற்கையை ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த முடியுமா என்றால், கட்டுப்படுத்தின உன் முன்னோர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். உங்களாலும் முடியும். அவருடைய சாயல், அவருடைய ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய விசுவாசம் நமக்குள் இருந்தால் இயற்கையின் மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? நீங்கள் சொன்னால் மழை பெஞ்சுது பிரதர், நான் சொன்னால் மழை பெஞ்சிருக்கு. நான் ஜெபிச்ச நின்று பெய்ந்து கொண்டிருந்த மழை நின்றுச்சு. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சொன்னாலும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல தேவன் நமக்கு இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். எதையும் வா என்று அழைத்தால் வரும், போ என்றால் போகும், நில் என்றால் நிற்கும். உங்கள் வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டிருக்கிறபடினால் அது உங்கள் தெய்வம் அல்ல, அதை உண்டாக்கினவரே உங்களுக்கு தெய்வமாயிருக்கிறார். ஆமேன். இரண்டாவதாக ஆண்டவர் எதின் மேல் அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறது. இந்த சரீரத்தின் முழு அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சரீரத்தின் ஒவ்வொரு இயக்கமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொன்னாதான் ஹார்ட்டே துடிக்குது. அவர் சொன்னாதான் இந்த அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்ட மெக்கானிசம் இது. இதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணினே இருக்கிறாங்க. அது புரியாத ஒரு புதிராக இருக்குது. உலகத்தை எதையோ ஆராய்ச்சி பண்ணிட்டான். இந்த மனித சரீரத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறைவே காண முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு, அவ்வளவு அற்புதமான படைப்பு. ஒரு தனி மனிதனுக்குள்ள நரம்பை எடுத்து, வெறும் நரம்பு, இரத்த நாணத்தை எடுத்து சுற்றினா இந்த பூமியை 2 சுற்றி சுற்ற முடியுமா? அவ்வளவு இரத்த நாணங்கள் இதில் இருக்கிறது. அதில் ஒரு இடத்துல கூட பிளாக் இல்லாமல் ஓடிக்கினே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் ஆச்சுன்னா அந்த உறுப்பு செயல் இழந்து போயிடும். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் வித்தியாசமாய் அற்புதமாய் உண்டாக்கி இருக்கிறார். கண்ணு நல்லா இருக்கிறவரில் அதனுடைய செயல்பாடுகள் அல்லாவிட்டால் அதனுடைய பலன்கள் நமக்கு புரியாது. கொஞ்சம் மங்கள ஆரம்பித்த பிறகு தான் தெரியும். இவ்வளோ நேரம் க்ளீனாக தெரிஞ்சுதே. க்ளீனாக தெரிறவரில் அதுக்கு நமக்கு அது முக்கியத்துவம் தர்றதே கிடையாது. பைக்கில் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடணும், கண்ணாடி போட்டுன்னு போகணும். டஸ்ட்டு பட்டுச்சுன்னா தான் தெரியும். அந்த கண்ணு அருவும் பொழுது, கண்ணு குருடாகும் பொழுது. ஒவ்வொரு உறுப்பும் அப்படித்தான். நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்பின் மேலும் தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்தை இயக்கவும் இந்த இயக்கத்தை நிறுத்தவும் ஆண்டவராலே முடியும். வேதம் சொல்லுகிறது. உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனமும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஒரே வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 32, 39. நான் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கு. அப்போ ஆண்டவர் தான் இந்த சரீரத்தை உண்டாக்கினவரும் அதை உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். இப்ப இந்த சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கிருந்து உருவாக்கப்பட்ட? மண்ணினாலே மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த சரீரத்தை அவர்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 சொல்லுகிறது, ஆதாமுக்குள் நாம் உருவாக்கப்பட்டு மரிக்கிறதை போல கிறிஸ்து எல்லாருக்காக உயிர்ப்பிக்கப்பட்ட. வசனத்தை வாசிக்கலாம். மரிக்கிறது போல ஏற்கனவே இந்த சரீரம் நீண்ட காலமாய் நித்தியமாய் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. ஆனால் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் இதற்கு மரணம் கொடுக்கப்பட்டது. இது எப்படி மரிக்கிறதோ அதே போலவே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை போலவே நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் ஒழிய எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் இராது. ஒன்றுக்கும் அடிமைப்படேன், ஏற்கும், ஆனாலும் ஒரு நாள் அழிந்துவிடும் சரீரமோ கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் ஆமா இதற்கு எஜமானன் அவர்தான். இதற்கு எஜமானன் அவர்தான். கவனிங்க, இந்த 3 விதமான செயல்பாடுகள் இந்த சரீரத்தில் இருக்கிறது. ஒன்று, இது பாவத்திற்கு அடிமைப்பட்டபடினாலே பாவத்தை தேடி 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 ஓடுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் அதை மன்னிக்கிற அதிகாரத்தை அவர் கையில் எடுத்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறது. வசனத்திலே வாசிக்கலாம். மத்தேயு 9:2 கடைசியா வாசிங்க. மகனே திடன்கொள், திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த பாவத்தில் சிக்கி இருந்த அந்த அடிமைத்தனத்தை மன்னிக்க ஆண்டவர் அதிகாரம் வைத்தார். அப்ப பாவம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வசனம் சொல்லுகிறது. பாவம் தேவனையும் மனிதனையும் பிரிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இது படைக்கப்பட்டதின் நோக்கம் வேறு, ஆனால் இன்றைக்கு இருக்கிற நோக்கம் வேறு. பாவம் ஒரு மனிதனுக்குள்ள நீங்க செஞ்சா மட்டும் பாவம் அல்லாது பிறவிலே உண்டாகிறது. இந்த பாவத்தினுடைய அடுத்த கட்டம் வியாதி. பாவத்தின் மூலமாய் தான் வியாதி இந்த பூமியிலே வருகிறது. வியாதியினுடைய பூரணம் எங்கே என்றால் மரணம். பாவம் வியாதியை பிறப்பிக்கும், வியாதி மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தை தீர்க்கிற இயேசு கிறிஸ்து வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போட்டு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். சரீரத்தினுடைய அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ ஒரு மனிதனுக்கு பாவம் அதிகமானாலும் அவன் ஆண்டவரை தேட வேண்டும். வியாதி அதிகப்பட்டிருந்தாலும் அவன் தேவனை தேட வேண்டும். மரண தருவாயில் இருந்தாலும் அவன் தேவனை தேட வேண்டும். ஏனென்றால் இந்த 3லிருந்து விடுவிக்க தேவனால் கூடும். பாவத்தில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். 12 வருஷம் பெரும்பாடு, 18 வருஷம் கூனி, 38 வருஷம் அவன் படுக்கையில் கிடந்தவன். இப்படிப்பட்டவனையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே அவன் சுகம் பெற வைத்தார். 11ஆம் அதிகாரம் யோவான் எழுதின புத்தகத்தின் 43ஆம் அதிகாரத்தில் மரித்து நாற்றம் எடுத்த லாசருவின் கல்லறையில் போய் நிற்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, நாருமே 4 நாள் ஆயிற்று. இயேசுவனுடைய பார்வை அந்த சரீரத்தின் மேல் வேறு விதமாய் இருந்தது. லாசருவே வெளியே வா, மரணத்தின் மேல் அதிகாரம். அப்போ இந்த இயேசு உங்கள் சரீரத்திற்கு அதிகாரியாய், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான குறைகளை நீக்குகிறவராய், அவர் மிகப்பெரிய மருத்துவராய், அவர் பரம வைத்தியராய் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போயிடாதீங்க. அதை தீர்ப்பதற்கு பரம வைத்தியர் நம்மிடத்தில் அருகில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஆமென். அப்போ சரீரத்தின் மீது அதிகாரம் அவருக்கு உண்டு. உங்கள் சரீரத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் உங்கள் சரீரத்தின் மீது தேவனுடைய அதிகாரம் அதிகமாயிருக்கிறது. அவரால் இந்த சரீரத்தை உருவாக்கும், உயிர்ப்பிக்கும் அவராலே முடியும். இதை சுகப்படுத்த அவரால் முடியும். ஜீவனை பெருகச் செய்ய அவரால் முடியும். உங்களுக்கு பலனை கொடுக்க அவரால் முடியும். சோர்ந்து போகினோருக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு நாளும் சரீரத்தின் பலவீனங்களை குறித்து சோர்ந்து போகாதபடி அதை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும். 3வது ஒரு காரியம், ஆண்டவர், நான் முதல்ல சொன்ன இயற்கையின் மேல் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, உங்கள் சரீரத்தின் மேலே அதிகாரம் உண்டு. 3வது, இந்த பூமியிலே உங்களுக்கு காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தின் மேலும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. என் ஆசீர்வாதம் என்னுடைய பலத்தினால், என் சம்பாத்தியத்தினால் அல்ல, அது தேவனுடைய அனுகிரகம். எவ்வளோ பேர் பொருள்களை சம்பாதிக்கிறாங்க பிரதர், அதை வச்சு படைக்க முடியலை, அது சீக்கிரமாக அழிச்சு போடுறாங்க. ஆனால் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கவும், அவனை செல்வசீமானாய் மாற்றவும், அவனை நிரந்தரமாய் அவன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலை பெற்றிருக்கிறவும் தேவனால் மாத்திரம்தான் அதை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த ஆசீர்வாதங்கள், இந்த மனித ஆசீர்வாதங்கள் இரண்டை சுற்றி தான் வருகிறது. ஒன்று பொன் பொருள் சம்பாத்தியம் என்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. உலக மக்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுறாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை அவன் வீட்டை வச்சு நாம் கால்குலேட் பண்ணுறோம். அவனுடைய பேங்க் பேலன்ஸு, அவனுடைய நகை இருப்புகள், அவனுடைய வாகனங்கள், அவனுடைய சொத்துகள், அவனுடைய லேண்டு, இதெல்லாம் வச்சு தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும். அது இது உலகத்தின் பார்வை. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துகிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். கிறிஸ்தவ மக்களுக்கு அல்லது தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உலக ஆசீர்வாதம் நிரந்தரமற்றது என்பது தெரியும். அதனால தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் நாட வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாட நாட இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் இணைத்து கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இந்த பூமியில் ஒரு மனிதனை ஐஸ்வர்யம் பண்ணவும் சம்பாதிப்பதற்கும் அவரே பலனை கொடுக்கிறார். வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும், வேகமா வாசிங்க அடுத்த வசனம். அவரே உறுதிப்படுத்தும். ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கார் ஆண்டவர், ஒரு கவனன்ட் என்று சொல்வார்கள். உன் பிதாக்களோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் பலனையும் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இது உன் பலத்தினால, உன் படிப்பினால, உன் சம்பாத்தியத்தினால அல்ல, உன் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கை உறுதிப்படுத்தும்படியாக உன்னை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ உண்மையான ஒரு விசுவாசி உன் சந்ததிக்கு எதை சேர்த்து வைத்துட்டு போகணும் பிரதர்? எதை சேர்த்து வைக்கணும்? ஆண்டவரோடு கூட நீங்கள் நடந்து கொள்ளுகிற நல்லுறவை உறுதிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உன் தலைமுறைகளுக்கு கர்த்தர் அதை அனுப்பி ஆசீர்வதிப்பார். என் புள்ள தனியாக இருக்குதுங்க, கொஞ்சமாக படிச்சிருக்குது, அவனுக்கு அந்த சொத்து எழுதணும், இவனுக்கு இந்த வீட்டை எழுதணும், அவனுக்கு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்போ நகை வைக்கிற வேலையில் அவனுக்கு 40,000 போடணும், 20,000 போடணும், அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும். நான் சொல்லட்டுமா, அவைகள் உன் ஜீவன் போகும் பொழுது அவைகள் எல்லாம் குப்பைகள். ஒரு மனிதன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்தில் ஒரு 10 கோடி வச்சு, ஐயா உனக்கு உயிர் வேணுமா, இந்த 10 கோடி வேணுமா, நான் எதை கேட்பான்? ஏன்னா எதையாலும் அதை நிறைவு செய்யவே முடியாது, விலை கொடுத்த வாங்கவே முடியாது பிரதர். உன் சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு விலையேற பெற்றது. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் எதில் நாம் உணர்ந்து கொள்ளலாம்? என் பிதாக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் எதை வைத்து வைக்கிறீர்கள்? சாபத்தையா ஆசீர்வாதத்தையா? 2 கேள்வி. நீ ஆசீர்வாதத்தை என்றால் உன் ஜெபம் அதற்கு முதலீடாய் இருக்க வேண்டும், உன் கண்ணீர் அதற்கு முதலீடாய் இருக்க வேண்டும், நீ தேவனோடு நடக்கிற நடக்கை அதற்கு முதலீடாய் இருக்க வேண்டும். நீ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சொத்து சேர்த்து வைக்கிறான், லஞ்சம் வாங்குறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அதெல்லாம் சேர்த்து வச்சனா அது சொத்து அல்ல, சாபம் என்பதை மறந்து விடக்கூடாது. எவ்வளோயா சாப்பிட முடியும்? ஒரு ரூம் ஃபுல்லாக பணத்தை வச்சுறான், எவ்வளோ சாப்பிட முடியும்? உலகத்தில் ஒரு உயர்ந்த பணக்காரன், மிக செல்வந்தன், அவன் என்ன செஞ்சான்னா பூமிக்கு அடியில் ஒரு பெரிய அறையை உண்டு பண்ணி அதில் தங்க கட்டிகளையும் பணங்களையும் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சிருவான். மாதத்துக்கு ஒரு முறை அதை பார்க்கும்படியாய் போவான். அதற்கென்று ஒரு சீக்ரெட் கோட் அந்த டோருக்கு, அதற்கு நிறைய பந்தோபஸ்து பாதுகாப்புகள். ஒரு முறை இவன் உள்ளே போயிட்டான், எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே லாக் ஆகி போச்சு, திறக்க முடியல. கத்துறான், கதறான். உலகத்தில் கால்வாசி சொத்துக்களை வாங்குகிற அளவுக்கு அதுக்குள்ளே தங்கமும் நகையும் பணமும் இருக்குது. ஒரு நாள் ஆச்சு. ரூபா நோட்டை தின்ன முடியுமா? சேர்த்து வச்சிருக்கிற நகைகள் நட்டுகளை தின்ன முடியுமா? கோல்டு பிஸ்கெட்டை சாப்பிட முடியுமா?
பல நாட்கள் தேடி பார்த்துருக்குறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஆளையே காணணுன்னே அந்த டோரை உடச்சி ஓப்பன் பண்ணால் அந்த பணக்கட்டுகள் மேலே, அந்த தங்க கட்டிகள் மேலே அவனுடைய எலும்பு குண்டு இருந்ததான். கவனிக்கணும் பிரியமானவர்களே, நீ எந்த அளவு ஓடி ஓடி சொத்து சேர்த்தாலும் ஒரு நாளும் அது உதவாது. இன்றைக்கு பார்ப்பதுக்கு நல்லா இருக்கும், அவன் பழுது சாப்பிட்றான், நீ பிரியாணி சாப்பிட்ற, அவ்வளோதான். பழுது அமிர்தம், பிரியாணி விஷம். நல்லா புரிஞ்சுங்க, பணக்காரன் சாப்பிட்றது எல்லாமே விஷம். ஆண்டவர் இயற்கையாய் நமக்கு பல ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் பின்னால் ஓடி போனவர்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுடைய நிலையெல்லாம் முடிவில்லாமல் இருந்தது. ஆனால் தேவனை தேடினவர்களுடைய இருதயமோ மகிழ்ந்து களிகூர்ந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமழையா இல்லை, அது அப்படியே கிராஜுவலாக அவர்களை நிரப்புகிற ஆசீர்வாதம். ஆதியாகமம் புத்தகம் 26:13 சொல்லுகிறது, ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன் வர வர விருத்தி அடைந்தான். அந்த வர வர என்ற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க. வர வரன்னா ஒரே ராத்திரியில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சம்பாதிக்கணும் ஓடுவான். ஓடி ஓடி ஒரு நாள் நிறைய சம்பாதிச்சிருப்பான், மொத்தத்தை எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் கொடுப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். இது கிராஜுவலாக தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள் என்று தெரியலை. என்னால் தெரிகிறது, என்னால் முடியும். கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வருஷம் ஒரு மாற்றத்தை குடும்பத்தில், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் புத்தகத்தில் யாபேஸ் சொல்லுகிறான், 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதிக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும். ஜெபம் அப்படி இருக்கணும், என்னை ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வலி இருக்காது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் சாபம் இருக்காது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் துன்பம் இருக்காது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நெருடல் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பத்திரிகை செய்தியை வாசிச்சிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த கையூட்டுகளை வாங்கி சிக்கிக்கொள்ளுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வாங்கும் பொழுது நல்லா இருக்கும், பல ஆயிரங்களை கொடுக்குறான், லட்சங்களை கொடுக்குறான். ஆனால் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கையே போயிடுது, ஃபேமிலி போயிடுது, அவமானம் ஆயிடுது. அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, உன் வருமானத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு பரத்திலிருந்து கொடுக்க அவர் விரும்புகிறார். வாசிக்கலாம், யோவான் 19:11. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் இந்த பூமியிலிருந்து, மனுஷனிடத்திலிருந்து, உன்னுடைய அங்கிருந்து இங்கிருந்து வரணும்னு நினைக்காதீங்க. இது பரத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா, இல்லையா? எவனோ செத்து போயிருப்பான், அவன் சொத்து போய் அபகரிச்சின்னு வர்றதல்ல, அது சாபம். எங்கேயோ கிடைக்கும், நான் போய்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு பெட்டி கிடக்கும், அதில் கத்தையே பணம் கிடைக்கும். இதெல்லாம், இந்த கனவு கற்பனை எல்லாம் வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி? பரத்திலிருந்து அவர் அனுகிரகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் மேல் தேவனுடைய அதிகாரம் இருக்குது. இப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆமென். எந்த மனிதனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். எந்த மனிதனையும் உயர்த்த அவரால் முடியும். சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு தன் கைகளை நீட்டினால் எகிப்து அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்த தானியேல் எழுந்து நின்று அவன் அதிகாரத்தை சொன்னால் அந்த தேசம் பாபிலோன் அவனுக்கு கட்டுப்பட்டது. உங்களையும் கர்த்தர் எடுத்தபடி ஆசீர்வாதத்தினால் நிறைய செய்ய முடியும். 4வது ஒரு காரியம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எதின் மேலே ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது, அவரால் கூடும். எதனால? 4வது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் மீது அவர் அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். நம்ம நிறைய பேரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுறோம், இவெல்லாம் பரலோகம் போயிடுவான்பா, இவன் செய்கிற ஊழியத்தை பார்த்தா, இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா, இவன் ஜெபிக்கிற பார்த்தா, இவன் கொடுக்கிற தசம்பாகத்தை பார்த்தா, இவங்கெல்லாம் எங்கே போயிடுவாங்க? சொல்லுங்க பிரதர், புனிதா சொல்லுங்க, எங்கே போயிடுவாங்க?
பரலோகம் போயிடுவாங்கன்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஹல்லேலூயா. நம் மனுஷன் பார்க்கிற விதமாய் நம்முடைய கிரியைகள் வெளியரங்காமல் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கப் போகிறது. அப்பொழுது கர்த்தர் நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நீதி தீர்க்கிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவரே நீதியை சரி கட்டுகிறவரும் நியாயம் தீர்க்கிறவருமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமும் சங்கீதம் 96:13 சொல்லுகிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பிரசங்கி 3:17 வாசிக்கலாமா? பிரசங்கி 3:17. அந்த வசனம் தப்புப்பா, அதையே போட்டு வச்சுருக்கீங்க. தெரியுது. பிரசங்கி 3:17 வாசிக்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே. அப்பா, ஆண்டவர் எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். அவராலே முடியும். கல்லனை தம்முடைய பரதீசில் உட்கார வைக்க அவரால் முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த எச்சரிக்கையான வார்த்தையை தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற வரல ஓடலாம், இருக்கிற வரல செய்யலாம், வயது போனால் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துடலான்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற நாள் என்பது கிருபை, த கிரேஸ் டேஸ், கிருபை நாளில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒவ்வொரு நாளையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜாக்கிரதையாய் காத்து கொண்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பண்ணும்படிக்கு பிதாவானவர் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அதிகாரம் முழுவதையும். ஆமா, அதனால தான் இயேசுவை நம்ம பற்றி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை பிடித்து கொள்ளுகிறோம். இஸ் த வே, லைட் அண்ட் த லைஃப். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க. அவரை பிடித்துக் கொள்ளுங்க. என்னால் அன்றி ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சகல அதிகாரமும் இயேசுவின் கரத்தில் கொடுக்கப்படுது. அவர் தான் நியாயத்துக்கு போகிறார். ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும், அத கீழே இருக்கமா, நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. கவனிக்கணும். இதில் பிஷப்புக்கு தனி கியூ, ரெவரண்ட்டுக்கு தனி கியூ, பாஸ்டருக்கு தனி கியூ, மூத்த விசுவாசிக்கு தனி கியூ, லேட்டஸ்ட் விசுவாசிக்கு தனி கியூ, சண்டே ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு தனி, இந்த கியூ எல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் ஒரே கியூ தான். கர்த்தர் நியாயம் தீர்க்க வர போகிறார். ஆமென். எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:10, ஏனென்றால் நன்மைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு செய்தியை நாம் எடுக்கும் பொழுது நம்ம ஜபத்தோடு கூட எடுப்போம் இல்லையா? எடுப்போம். ஜபத்தோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவரே இதை நீர் உறுதிப்படுத்தும். அப்போது இந்த செய்தியை நம்ம எடுக்கும் பொழுது, இது போன வாரமே கொடுக்க வேண்டிய செய்தி, அதை நான் எடுத்து ஆண்டவரே இதை உறுதிப்படுத்த நீர் எங்களோடு இடைப்படும் என்று சொல்லும் பொழுது, அருமையான அன்பு மகள் பியூலா அவர்கள் இந்த சங்கீத தியானத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணாங்க. உடனே ஆவிக்குள்ளாக உணர்ந்தேன், ஆண்டவர் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உறுதிப்படுத்துகிறீர், தேவனாலே எல்லாம் கூடும். வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டிலே துவங்கும். ஆமென். இந்த வார்த்தை தான் அவங்க பேசினாங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் ஓடி ஒளியாதபடி, வெட்கி தலைகுனியாதபடி, அதில் நாம் அவமானப்பட்டு தள்ளாதபடி கர்த்தருக்கு முன்பாக அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரம் படைத்த இயேசுவை பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா.
அவர்தான் எந்த மனிதனையும் சரியாய் நியாயம் தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் அவர் நமக்காய் பரிந்து பேசுகிற காலம். இப்பொழுது அவர் பிதாவினிடத்தில் நமக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நமக்காக பரிந்து பேசி வாதாடி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய மரணம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இது எப்பொழுதும் தொடரும் என்பது நிச்சயம் அல்ல. ஒரு நாள் வருவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் படியே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் படியே அவர் மேகங்களின் மேலே வரப்போகிறார். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது நியாயஸ்தானம் வெளிப்படும். அப்பொழுது அவர் நியாயாதிபதியாயிருப்பார். இப்பொழுது அவர் வழக்கறிஞர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். அப்பொழுது வழக்கறிஞர் அல்ல பிரதர், நமக்காக நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. அப்பொழுது அவரிடத்தில் அந்த கிரேஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்பொழுது அவரிடத்தில் அந்த கிருபையை நாம் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அப்பொழுது நம்முடைய மேன்மையை சொல்லி ஆண்டவரிடத்தில் தயவை எதிர்பார்க்க முடியாது. அப்ப கொஞ்ச காலம் இந்த ஓட்டத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென், ஆமென். அவர்தான் இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்தவர். உன்னை இயற்கை ஆளும்படியாய் அதிகாரத்தை கொடுத்தார். மனித சரீரத்தின் மேலே அவருக்கு அதிகாரம் உண்டு. அதே சரீரத்தை உனக்கு எனக்கு கொடுத்து இதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலக ஆசீர்வாதத்தின் மேலே தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே அதை ஆளும்படியாய் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அடுத்ததாக நியாய தீர்ப்பின் மேலே ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் அவருடைய பங்கு பெறும்படியாய் அவரிடத்தில் பணிந்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த நாளுக்குள்ளாய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே நாம் ஒப்புரவாகுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லாம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். அவர் வரும் நாளிலே தம் கரத்தை அசைத்து உன்னை அன்பாய் சேர்த்து கொள்ள என் தேவ பிள்ளையே இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய்.